இதுல சர்க்கிள் ஆஃப் கண்ட்ரோல்ங்கிறது வந்து சின்ன வட்டம். இது எதர சொல்லுவாங்க அப்படின்னா, நமக்கு எதன் மேலலாம் கண்ட்ரோல் இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா ஆராய்வதற்கு அது உதவும். இப்ப பாருங்க, நம்மளுக்கு எது மேலலாம் கண்ட்ரோல் இருக்கு அப்படின்னா, நம்ம எத்தன மணிக்கு எந்திரிக்கிறோம் அப்படிங்கிறது கண்ட்ரோல்ல இருக்கு. என்ன படிக்கிறோங்கிற கண்ட்ரோல்ல இருக்கு. என்ன சாப்பிடலாம் அப்படிங்கிறது நம்ம முடிவெடுத்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம். என்ன சிந்திக்கலாங்கிறது நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. என்ன பேசலாம்? என்ன செயல்படலாம்? எங்க வெளியில போலாம்? யார பார்க்கலாம்? என்ன பேசலாம்? எப்படி நம்மளோட நேரத்த ஸ்பெண்ட் பண்ணலாம்? எப்ப தூங்கலாம்? இந்த விஷயங்கள் எல்லாமே நம்மளோட கண்ட்ரோல்ல இருக்கு. இதற்கு வெளியில இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட கன்சர்ன்ஸ் நம்மளுக்கு இருக்கும். ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கும். ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். தீர்க்க முடியாத கஷ்டங்கள்லாம் சிலதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்மளோட கண்ட்ரோல்ல கிடையவே கிடையாது. அப்போ இந்த பயிற்சி முறை நம்ம இந்த கேம்ப் சக்சஸ் ஃபார்முலால குடுக்கப்பட்ட அனைத்து பயிற்சிகளுமே, நம்ம கிட்ட எது கண்ட்ரோல்ல இருக்கோ, அத ஆர்கனைஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த பயிற்சி முறைகள் எல்லாமே வழங்கப்பட்டிருக்கு. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட கண்ட்ரோல்ல இருக்கிற விஷயத்த நம்ம கரெக்ட்டா பயன்படுத்திக்கிட்டா, நம்ம குடும்பம், நம்முடைய உறவினர்கள், நம்முடைய சொந்த பந்தங்கள், நம்முடைய கலீக்ஸ் எல்லாமே, அப்புறம் ஃபிரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாமே, இந்த வட்டத்த நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். ஒரு ப்ராப்பரான ஒரு விஷயத்த நம்ம தொடர்ந்து செய்து கொண்டு வந்தால், இது நடக்கும். நம்ம கடந்த முறை இந்த லைவ் செஷன்ல கலந்துகிட்டவங்க, நெறைய பேர் ஒரு கருத்த சொன்னாங்க. என்ன அப்டின்னா, "சார் கரெக்ட்டா 8 மணினா அந்த செஷன்ல உட்கார்ந்துக்கிறேன். எங்க வீட்ல எல்லாருமே முதல்ல எதிர்ப்பு தெரிவிச்சாலும், ஒரு 5 நாள், 10 நாள் கழிச்சு வந்து பார்த்தா, ஓ! இவங்க லைவ்ல இருப்பாங்க. அதனால இவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது." அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துர்றாங்க. அதுவே மிகப்பெரிய ஒரு மாற்றம் தான். அப்போ இது எப்படி நடந்தது அப்படின்னா, நம்ம ஒரு வேலைய ஒரு குறிப்பிட்ட நேரத்துல நம்ம தொடர்ந்து செய்து வரும் பொழுது, நம்மகிட்ட ஒரு செல்ஃப் டிசிப்ளின் கிரியேட் ஆகுது. இந்த செல்ஃப் டிசிப்ளின் கிரியேட் ஆகும் பொழுது, இது நம்ம எல்லாத்தையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கு இது ஒரு வாய்ப்பாகும். இது இந்த மாரி நெறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டே போலாம். அப்போ அனைத்து பயிற்சிகளுமே இங்க கொடுக்கப்பட்டது, நம்மகிட்ட எது கண்ட்ரோல்ல இருக்கோ, அத பேஸ் பண்ண விஷயங்கள் தான். இது முக்கியமான ஒரு விஷயம். இந்த ஈர்ப்பு விதி சம்பந்தமாக சில விஷயங்கள் நம்ம பேசினோம். இப்ப இதுல ஃபர்ஸ்ட்டு ஒரு விஷன் போர்டு அப்படிங்கிறது நம்ம அந்த பயிற்சிகள்ல பார்த்திருப்போம். விஷன் போர்ட் அத நெறைய பேர் கிரியேட் பண்ணி வச்சிருக்கலாம். இப்ப இந்த விஷன் போர்டுல மிக மிக முக்கியமான சில சாராம்சம் என்ன அப்படின்னா, நம்ம எதை மனக்கண்ணால் நம்ம பார்க்கிறோமோ, உணர்வு பூர்வமா நம்ம ரசிக்கிறோமோ, அது வந்து நிச்சயம் நிறைவேறும். உணர்ச்சி பூர்வமாக அல்ல, உணர்வு பூர்வமாக. அப்போ இந்த விஷன் போர்டுல நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் என்ன? அதுல நம்ம இருக்கிற மாரி சில பிக்சர்ஸ ஒட்டி வைக்கிறதுனால, இல்ல அத வரையறதுனால, இல்ல அத கற்பனை செய்வதனால, நிச்சயமாக அது நடக்கும். எனக்கு நெறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இந்த மாரி நெறைய விஷயங்கள் எல்லாத்துக்குமே நடந்திருக்கும். ஆனா, அத உற்று கவனித்தால் மட்டும் தான் அது நடந்தது நம்மளுக்கு தெரியும். இல்லாட்டி தெரியாது. கடந்த முறை நெறைய சக்சஸ் ஸ்டோரி நம்ம சொல்லியிருக்கோம். அது சக்சஸ் ஸ்டோரியாவே சொல்லிட்டு போகும்பொழுது, அது வந்து ஒரு மாரி சுய தம்பட்டம் மாரி ஆயிரும். அதனால நான் நெறைய விஷயங்கள் நான் அத பேசுறது இல்ல. அப்போ மிகச்சிறந்த அது ஒரு பயிற்சி. பெர்ஃபெக்ட் லைஃப் ஸ்கிரிப்ட் அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்த அதுல வச்சிருப்போம். அந்த பயிற்சி வந்து ரொம்பவுமே பவர்ஃபுல்லான ஒரு பயிற்சின்னு சொல்லலாம். எதற்காக அது அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்றேனே. இன்றையிலிருந்து 1 வருடம் கழிச்சு, நான் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நான் இன்னைக்கு தீர்மானிக்கிறேன். அந்த 1 வருடத்துக்கு அப்புறம், குறிப்பிட்டு சொல்லப்போனா, இன்னைக்கு 9த் ஜூலை 2021ல இருக்கோம். அதே மாரி 9த் ஜூலை 2022ல இருந்து நான் எழுதுறேன். என்னவெல்லாம் எழுதுவேன்? என்னோட வாழ்க்கை எப்படியெல்லாம் மாறிருச்சு அப்படிங்கிறத நான் எழுதுவேன்ல. அட்லீஸ்ட் ஒரு 3லிருந்து 5 லைன் அப்படி எழுதுங்க. என்னவெல்லாம் தேவ? அதெல்லாமே அடைஞ்சிருவீங்க 1 வருஷத்துல. அப்போ அந்த அடைந்ததுக்கு அப்புறம் என்னவெல்லாம் அடைந்திருக்கிறீர்கள் அப்படின்னு சிந்தனை செய்து, அப்படி நீங்க ஒரு 5 லைன் எழுதி வைங்க. இதுதான் உங்களுக்கு தேவையான பெர்ஃபெக்ட் லைஃப். அத பத்தின ஒரு 5, 6 வரிகள். எப்படி நீங்க இருக்கீங்க அப்படின்னு. அதுதான் அந்த பெர்ஃபெக்ட் லைஃப்.
இத வந்து நம்ம என்ன பண்றோம் அப்டின்னா, 3 முறை நம்ம வந்து சத்தமா நம்ம படிக்கிறோம். இது வந்து நீங்க ரொம்ப சத்தமா படிக்கணுங்கிறது இல்ல. உங்க வாய்ஸ் உங்களுக்கே கேட்கிற மாரி நீங்க படிக்கிறீங்க. ஒரு 3 முறை மினிமம். இது வந்து அஃபர்மேஷன் மாதிரி இது ஆக்ட் ஆகும். இன்னொன்னு உங்களுடைய ஓன் வாய்ஸ்ல இருக்கிறதுனால, இது வந்து நெறைய மேஜிக் கிரியேட் பண்ணும். அந்த வாழ்க்கை சீக்கிரமா கிடைப்பதற்கு என்னவெல்லாம் இந்த இயற்கை பண்ணணுமோ, அனைத்துமே பண்ணும். இது பெர்ஃபெக்ட் லைஃப் ஸ்கிரிப்ட். ஒரு 5, 6 லைன எழுதி வச்சுக்கணும். இத திரும்ப திரும்ப படிக்கணும் அப்படிங்கிறது ஒண்ணு. அடுத்தது கிராட்டிட்யூட் எக்சர்சைஸ். சிம்பிள் கிராட்டிட்யூட். இப்ப அந்த வாழ்க்கை நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 1 வருஷத்துல நான் இப்படியெல்லாம் இருக்கணும்னு நெனச்சிருப்பீங்களோ, அது 1 வருடம் கழிச்சு உட்கார்ந்து திங்க் பண்ணும்போது எழுதியிருப்பீங்க. அது நடந்துருச்சுன்னா எப்படி இருக்கும்? அதை குறித்து ஒரு சிந்தனை. எவ்வளோ அற்புதமா இருக்கும். அதை குறித்து ஒரு நன்றி உணர்வு. ஸோ அந்த கிராட்டிட்யூட் பயிற்சியும் இதுல இருக்கு. எல்லாத்துக்குமே ஒரு மாயாஜாலமா மாறணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஆசை இருக்கு. ஆனா, நம்ம எப்படி அத பில்ட் பண்ணி வச்சிருக்கிறோம் அப்படின்னா, ரொம்ப கடினப்படுத்தி வச்சிருக்கிறோம். அத வந்து எல்லா வகையிலயும், எல்லா எந்தெந்த சேனல் எல்லாத்தையுமே ஆக்டிவேட் பண்ணி, நம்ம வாழ்க்கைய மாத்தணுமோ, அத்தனை பகுதிகளையுமே நம்ம செய்யப்போறோம். இப்போ உதாரணத்துக்கு விஷன் போர்ட் பார்க்குறோம். அஃபர்மேஷன்ஸ் சொல்றோம். இப்படி நெறைய வந்தாலும் கூட, இந்த கனவு தான் எனக்கு தேவை அப்படின்னு முடிவு பண்றோம். அந்த கனவுக்கு இந்த பாரு நான் என்னோட வேலை நான் செய்றேன். அப்படின்னு அந்த ஆக்ஷன் நீங்க செய்றீங்க. அதுல மிக முக்கியமா, அன்னைக்கு உண்டான வேலையில நீங்க திருப்திகரமா செஞ்சு முடிக்கிறீங்க. அதுக்கப்புறமா ஆக்டிவிட்டி ட்ராக் பண்றீங்க. இதெல்லாம் எதுக்கு அப்டின்னா, நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சிய குடுக்கும். "இது பாருப்பா, எனக்கு மாற்றம் தேவதான். ஆனா இன்னைக்கு என் கண்ட்ரோல்ல இருக்கிற விஷயத்த நான் ரொம்ப தெளிவா பண்ணிட்டேன். மீதி இருக்கிறது இந்த இயற்கை கண்ட்ரோல்ல இருக்கு. நான் அத கேரே பண்ணிக்க மாட்டேன். அது நிச்சயமா நடக்கும்." எந்த ஒரு வினைக்கும் அதற்கு சமமான எதிர்வினை இருக்கிறது அப்படின்னு இன்னைக்கு அறிவியல் சொல்லுது. அப்போ சமமான எதிர்வினை ஒண்ணு இருக்கு அப்டின்னா, அது நடந்தே தீரணும். அப்போ அது நடக்கும். அத வச்சு மனசுல குழம்பி, நம்ம வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறதுல அர்த்தமே இல்ல. அப்போ இன்றைய கடமை நம்ம கண்ட்ரோல்ல என்னவெல்லாம் இருக்கோ, அத திருப்திகரமா, ஆத்மார்த்தமா செய்து முடித்தால் போதுமானது. அன்னைக்கு நைட் நீங்க திருப்தியா தூங்கும் பொழுது, இன்னைக்கு எல்லாமே கரெக்ட்டா செஞ்சுட்டேன்பா. அப்படி ஒரு மகிழ்வுல நம்ம தூங்க போவோம். அதுக்கப்புறம் என்னவெல்லாம் நடக்கணுமோ, அதெல்லாம் நடக்கும். அத பத்தி நம்ம கேர் பண்ணிக்கவே வேண்டியதில்ல அப்படிங்கிறது என்னுடைய கருத்து.